வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் பார்க்கப் போவது உலகிலேயே மிகவும் வலிமையான விலங்குகளில் ஒன்றான சிங்கம். சிங்கம் காட்டின் அரசன் என்று அழைக்கப்படுகிறது. அதன் தைரியம், வலிமை மற்றும் கர்ஜனை இதை மற்ற விலங்குகளிலிருந்து வேறுபடுத்துகிறது. சிங்கங்கள் பெரும்பாலும் ஆப்பிரிக்காவின் புல்வெளி பகுதிகளில் வாழ்கின்றன. சில சிங்கங்கள் மட்டும் இந்தியாவின் கிர்காடு போன்ற இடங்களில் காணப்படுகின்றன. சிங்கம் பெரிய உடல், வலிமையான கால்கள் மற்றும் கூர்மையான பற்கள் கொண்டது. ஆண் சிங்கத்திற்கு மட்டும் மேன் என்று அழைக்கப்படும் அழகான முடி இருக்கும். இந்த மேன் அதன் தலைப்பகுதியை பாதுகாக்கவும் மற்ற சிங்கங்களை ஈர்க்கவும் உதவுகிறது. சிங்கங்கள் தனியாக வாழ்வதில்லை. அவை குடும்பமாக, பிரைடு என்று அழைக்கப்படும் குழுவாக வாழ்கின்றன. ஒரு பிரைடில் சில ஆண் சிங்கங்கள், பல பெண் சிங்கங்கள் மற்றும் குட்டிகள் இருப்பார்கள். இதில் பெண் சிங்கங்கள்தான் முக்கியமாக வேட்டையாடுகின்றன. சிங்கங்கள் மிகவும் திறமையான வேட்டையாளர்கள். அவை குழுமாக இணைந்து வேலை செய்து பெரிய விலங்குகளையும் பிடிக்க முடியும். பெண் சிங்கங்கள் அமைதியாக மெல்ல மெல்ல நெருங்கி சரியான நேரத்தில் வேகமாக தாக்கும். அவற்றின் வேகம் மற்றும் சக்தி மிகவும் அற்புதமானது. சிங்கங்கள் மிகவும் சோம்பேறி போல தோன்றும் விலங்குகள். அவை தினமும் 16 முதல் 20 மணி நேரம் வரை தூங்கும். ஆனால் இரவு நேரத்தில் அல்லது வேட்டைக்கு செல்லும்போது அவை முழு சக்தியுடன் செயல்படும். சிறு சிங்கக்குட்டிகள் மிகவும் அழகாகவும் விளையாட்டாகவும் இருக்கும். அவை ஓடுதல், குதித்தல், விளையாடுதல் மூலம் வேட்டையாட கற்றுக்கொள்கின்றன. அம்மா சிங்கம் அவற்றை பாதுகாத்து வளர்க்கும். இயற்கையின் சமநிலையை காக்க உதவுகிறது. அது பலவீனமான விலங்குகளை கட்டுப்படுத்தி சூழலை சீராக வைத்திருக்கிறது. ஆனால் இன்று சிங்கங்களின் எண்ணிக்கை குறைந்து வருகிறது. அதனால் அவற்றை பாதுகாப்பது மிகவும் முக்கியம். சிங்கம் என்பது வலிமை, தைரியம் மற்றும் அரசாண்மையின் சின்னம். அதன் வாழ்க்கை நமக்கு ஒற்றுமை, தைரியம் மற்றும் பொறுமை பற்றி கற்றுக் கொடுக்கிறது. இதனால்தான் சிங்கம் என்றும் காட்டின் அரசன் என்று அழைக்கப்படுகிறது. இந்த ஜிகே வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மீண்டும் இன்னொரு ஃபன் வீடியோல சந்திப்போம். பை பை குட்டீஸ்.